காவேரி மேலாண்மை வாரியம். காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணை 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டும் அப்போதைய திமுக அரசு மற்றும் மத்திய காங்கிரஸ் அரசின் திட்டமிட்ட சதியினால் மத்திய அரசிதழில் வெளியிடப்படவில்லை. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணை 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டும் அப்போதைய திமுக அரசு மற்றும் மத்திய காங்கிரஸ் அரசின் திட்டமிட்ட சதியினால் மத்திய அரசிதழில் வெளியிடப்படவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 3வது முறையாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு உச்சநீதிமன்றம் மூலமாக போராடி அதனை மத்திய அரசிதழில் 19/2/2013 வெளியிடச் செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 3வது முறையாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக போராடி அதனை மத்திய அரசிதழில் 19/2/2013 வெளியிடச் செய்தார். காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் காவேரி நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுவதை கண்காணிக்க தேவையான காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க நயவஞ்சக காங்கிரஸ் அரசு முன்வரவில்லை. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் காவேரி நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுவதை கண்காணிக்க தேவையான காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க நயவஞ்சக காங்கிரஸ் அரசு முன்வரவில்லை. இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும். காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும்.